இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே சிறப்படுத்தும். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். கால்கள் வழுவி போகாதபடிக்கு, அதாவது நம் பாதை விலகி போகாதபடிக்கு நம்முடைய வழிகளை, நம்முடைய நடைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படியாக அன்றைக்கு தாவீது ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய கால்களையும் நம்முடைய வழிகளையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கான்னா, அவன் ஓடும் பாதையை விட்டு விலகி ஓடினான்னா அவன் தகுதி இழக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஓடுகிறவன் அவன் செவி தவறான சத்தத்துக்கு அவன் அடைக்கவும், தவறான பாதையை அவன் பார்க்காதபடி நேரான பார்வையோடு அவன் நடக்க தன் கண்களை நோக்கி இருப்பான். ஆனால் அவன் கால்கள் பாதை தவறாமல் செல்ல அவன் சென்றடைய வேண்டிய இடத்தை போய் அவன் சென்றடைவான் இல்லையா? அந்த ஓட்டத்தில் அதே போலதான் நாமும் விசுவாச ஓட்டத்திலே நம் கண் காதுகளை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய கால்களின் ஓட்டத்தை குறித்தும் நாம கவனமா இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 144 இங்க தாவீது சொல்றார், கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும், அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அப்போ துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்க? நம் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறது. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நாம் விழுந்து போகாதபடிக்கு துன்மார்க்கர்களுடைய கைகளுக்கு தேவன் நம்மை தப்புவித்து காக்க வேண்டும். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தார் இல்லையா? கர்த்தரை தன் வலது பக்கத்தில் வைத்திருந்ததுனால அவர் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னே சொல்றாரு. அதே போல உபாகமம் 8:6 பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்போ தேவன் நம் வழியை செவ்வையாக்கணும், நம் பாதையை செவ்வையாக்கி அவர் தரணும், நம் கால்கள் வழுவாதபடி நம் நடைகளை அவர் உறுதிப்படுத்தணும்னா இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியில நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் நியமங்களையும் கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்கணும். இதைதான் மோசேக்கு தேவன் கற்பித்து அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கும்படியாய் சொன்னார் இல்லையா? அவர்களை என் வழியில நடத்து, என்னுடைய கற்பனை கட்டளை நியமங்களுக்கு அவர்களை கீழ்ப்படிந்து நடக்க சொல்லுன்னு தான் மோசேக்கு கர்த்தர் அறிவுறுத்தினா. அதனால்தான் 10 கட்டளைகளை மோசேவுக்கு தன் விரல்களினாலே எழுதின 2 கற்பலைகளுக்குள்ள அவர்களுக்கு கொடுத்தார்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கற்பனை கட்டளையின்படி நாம நடந்தோம்னா நாம செம்மையான நேரான வழியில தான் நடப்போம். நம்முடைய கால்கள் செம்மையான நேரான பாதையில முதல்ல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் துன்மார்க்கர்கள் பாவியும் பரியாசக்காரரும் உட்காரும் இடத்துல நாம போகாதபடிக்கு, அவர்கள் நிற்கிற இடத்துல அவர்கள் உட்காருகிற இடத்துல கூட நாம நில்லாதபடிக்கு. ஏன்னா சங்கீதம் 1 அதுதான் சொல்லுது இல்லையா? பாவிகளுடைய வழியில நிக்காது, துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையை நீ கேட்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது போல நாம அந்த ஆலோசனைகளுக்கு விலகி பரியாசக்காரர்கள் நிற்கிற இடத்துக்கு நாம விலகி இருப்போமானால் நம்முடைய பாதையை தேவன் செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 119, 101 பார்க்கிறோம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அப்போ வேதம் தான் இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் இல்லையா? நம் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் காத்து நடக்கும் போது அது நம்மை பொல்லாத வழிகளுக்கு நம்முடைய காலை விளக்கம். அவர் வசனம் என்ன சொல்லி நம்மை வழிநடத்துது? பொல்லாங்களுடைய வழியில நம்ம போகாதபடிக்கு நம் பாதையை அவர் காக்கிறவரா இருக்கிறார் இல்லையா? கர்த்தருடைய வேதம் நம் பாதைக்கு வெளிச்சம், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிற்றை நமக்கு ஜீவ வழி, ஜீவனுக்கு போகிற வழி. போதகத்தின் மூலமாய் நம்ம சிற்றிக்கிறார், வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் சிற்றிக்கிறார்னா அப்ப நம்ம ஜீவ பாதையிலே தேவன் நடத்துகிறார்ன்றது அர்த்தம். அதனால இன்னைக்கு நம்முடைய மனம், அறிவு, கண்கள் இவற்றோடு இசைந்து நம்முடைய கால்களும் நடக்குதா? நம்முடைய கடிவாளத்தை, அதாவது நம்ம கண்கள், கால்கள், கரங்கள் இவைகளுடைய கடிவாளத்தை நாம வைத்திருக்கிறோமா இல்ல கர்த்தருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறோமான்னு யோசிக்கணும். கர்த்தருடைய கரத்திலே அந்த கடிவாளத்தை நாம் கொடுக்கும் போது நம் கால்களை தேவன் தள்ளாட ஒட்டார். அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். நீதிமொழிகள் 3:26 சொல்லுது, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருப்பார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் போது கர்த்தர் எந்த ஒரு பாவ வழியிலோ அக்கிரம வழியிலோ நம் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் உங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக
இந்த நாளுக்குரிய நீங்க செய்ய போகிற காரியத்தின் வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புவித்து நடக்கும் போது கர்த்தர் நம் யோசனையை கூட உறுதிப்படுத்துவார். சங்கீதம் 18:36 இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அப்போ குறுகின பாதை, அந்த பாதையில நடக்கவே முடியாத எல்லையா இருக்குன்னா தேவன் அதை அகலமாக்கி தருவார். அந்த வழிகளை நமக்கு அகலமாக்குவார். நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்கினீர். அப்போ அந்த வழிக்கான விஸ்தாரத்தை நமக்கு உண்டாக்கி தருவார். அந்த பாதையில நமக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கான வழியை நமக்கு விரிவாக்கி தருவார். நம் எல்லையை தேவன் விஸ்தாரமாக்குகிற தேவனா இருக்கிறார்னே வேதவாசனம் சொல்லுகிறது இல்லையா? அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னே சொல்லுகிறார். சங்கீதம் 44:18-19 பார்க்கிறோம், நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அப்போ வலு சர்ப்பங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். மரண இருள் நம்மை மூடி இருந்தாலும் தேவன் நம்மை என்ன பண்றாரு, நம்முடைய இருதயத்தை பின்வாங்காதபடி, ஏன்னா நம்ம அவரையே நம்பி இருக்கிறதுனால நம்முடைய கால்கள் பாதையை விட்டு விலகாதபடி தேவன் காக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 119:133 பார்க்கிறோம், உங்களுடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை போதித்து வழிநடத்து இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சங்கீதம் 32:8 சொல்றாரு. அப்ப அவருடைய வசனம் நம்மளுக்கு போதித்து வழிநடத்தும். நம்ம தப்பா நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஆலோசனை கர்த்தரா இருந்து நமக்கு போதிப்பார். அவர் ஒரு அநியாயத்தையும் நம்மை ஆள ஒட்டாது இருப்பார். இதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா சங்கீதம் 121:7 பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இன்னைக்கு ஆத்துமா தான் நமக்கு வியாகுலம் அடையுது இல்லையா? அந்த ஆத்மாவை கூட தேவன் காக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி பாதுகாப்பார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்னு சங்கீதம் 121:3 பார்க்கிறோம். ஏன்னா இஸ்ரவேலை காக்குகிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ நம்முடைய காலை அவர் தள்ளாட விட மாட்டார். ஏன்னா நாம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்துல வாருங்கள்னு சொல்றாரு. அப்ப தேவனிடத்துல நம்ம போய் நம் பாரத்தை இறக்கி அவர் பாதத்துல வைக்க கற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அப்போது அவர் நீதிமானின் காலை தள்ளாட ஒட்டார். அப்ப நம் பாரத்தை இறக்கி அவர் பாதத்துல வைத்து நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 38:16 பார்க்கிறோம், அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால்கள் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. அப்போ நம்ம கால் தள்ளாடும் போது துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களும் பெருமை பாராட்டுவாங்க. ஆனா அந்த நிலைமைக்கு தேவன் நம்மை விட்டு விட மாட்டார். அதனால் நாம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய கால்கள் வழுவாதபடி அவருடைய கரத்திலே நம் வழிகளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எரேமியா 10:23 சொல்றாரு, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதில்லை என்றும் அறிவேன். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் நம்மால நடக்கல, அது தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று நாம் அறியும் அறிவை தேவனிடத்துல நாம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த பாதையை நேராக்கணும்னா நம்மிடத்துல இருக்கிற குறை குற்றங்களை எல்லாம் தேவன் நீக்கி போடும்படி நாம் தேவனிடத்துல நம்மை ஒப்புவிக்கும் போது அப்பொழுது தேவன் நம் பாதையை வெளிச்சமாக்குவார். ஏன்னா கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன்னு யோபு சொல்றாரு. யோபு 23:11 அப்போ நம்முடைய அடிகளை பற்றி பிடித்து நம் வழி விட்டு விலகாதபடி நம் அடிகளை அவர் பற்றி பிடிக்கிறார். அவருடைய நெறியிலே எப்படி யோபு கர்த்தர் பேரிலே மாத்திரம் நம்பிக்கையா இருந்தார். அவருடைய எல்லாவற்றையும் அவர் வாழ்க்கையில இழந்த போதும் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய மிருக ஜீவன்களையும் தன்னுடையவைகளை வேலைக்காரர்களை எல்லாரையும் அவர் இழந்த நிலையிலும் அவர் சரீரத்திலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கொப்பளங்களினாலே அவர் பாடுபட்ட போதும் கர்த்தரை மாத்திரம் அவர் நம்பி இருந்தார். அவர் வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் கால்கள் அடிகளை பற்றி பிடித்து அவருடைய நெறியை விட்டு விலகாதபடி அவர் இருந்ததுனாலதான் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் நம்முடைய வழிகளை அவர் வழுவாதபடி அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமீன்.